வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரைட். நேற்று என்னோட சேனலில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தேன். லிரிக்ஸ், கவிதைகள். நம்ம இப்போத்திய ஒரு 2K குழந்தைகளுக்கு, இப்போதைய தலைமுறைக்கு இந்த கவிதை அப்படின்ற என்ன ஒரு விஷயங்கள் நாம் அனுபவிச்சு, இந்த 80s 90s கிட்ஸ்லாம் அனுபவித்த விஷயங்கள்லாம் இவங்க தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். நேற்று ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருந்தேன். அந்த விஷயங்கள் ஒரு சில பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் பாராட்டுகள் கிடைச்சது, ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் சஜஷன்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்றது முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா இது நடந்து ஒரு 3 மாதம் முன்னாடி என்னோட ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணுற, எனக்கு ஆடிட்டராக வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவர் தான். மேபி இஸ் ஃப்ரம் கர்நாடகா, கன்னடா பேசுகிறோம். நான் அவர்கிட்ட கன்னடா பேசுவேன், எனக்கு கன்னடா தெரியும் கொஞ்சம் பேசுறதுக்கு. என்னாச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு மாடு ஒரு குழந்தைய ஈத்து போட்டு கொண்டுடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ரைட். அப்போ நான் கேஷுவலாக பேசினேன். என்ன சார் இது, குழந்தை இது மாதிரி இருந்துச்சு, ஒரு மாடு விட்டுச்சு, கேஷுவலாக பார்த்துக்கலாம் எல்லாருமே, அந்த மாடு ஏன் இந்த மாதிரி இருக்குது, என்ன சார் இந்த மிருகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த விஷயங்கள் அப்போ எழுதிட்டேன். அப்போ அன்றைக்கி நைட்டே இந்த விஷயங்கள் எழுதிட்டேன். என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் மாடு இந்துக்கள் நீங்கள் தெய்வமாக கும்பிட்றீங்க, உழவுக்கு உபயோகப்படுத்தப்படுற ஒரு முக்கியமான ஒரு ஜீவன், ஒரு அமைதியான பிராணி, ஒரு சாது, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற ஒரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000ல் 1, ஒரு 10,000ல் 1 அப்படி வேணா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப வெரி ரேர் திங்ஸ். அதோட ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். மேபி ஒரு தசமத்தில் போகலாம், 0.5%, 0.6% போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சம் 99% நல்ல ஜீவன்கள் தான் பசு மாடு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த மனுஷன் இருக்காங்க தெரியுங்களா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மிருகத்தை விட ஒரு மோசமான மனநிலை இருக்கு அவங்ககிட்ட. ரொம்ப நல்ல மனுஷங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பட் அவங்களோட அந்த மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியாப்பட்ட நல்லவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு 50% ஒரு 40% 30% கொஞ்சம் தவறாக யோசிக்கும். எப்படி இருந்தாலும் யோசிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி அந்த மாதிரி ஒரு கணக்குகள் எந்த நேரத்தில் எப்படி ட்ரிகர் ஆகும் சொல்ல முடியாது. அதான் மனுஷன். ஸோ அந்த விகிதாச்சார கணக்குப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0.1 விகிதாச்சாரம், 0.05%, 0.5% இருக்கிற ஒரு மாடு மனுஷங்கள்கிட்ட இருக்கிற 30-40% இருக்கிற ஒரு என்ன சொல்றது, அன்ஜஸ்டிஃபையபிள், அன்இமேஜினபிள், அந்த மாதிரி விஷயங்களை மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க முடியும். எப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறும். அதை யோசிச்சு தான் இந்த விஷயங்கள் நான் எழுதினேன். இப்போ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். படிக்கிறேன். அது படிச்சுட்டு அது படிக்கும்போது உங்களுக்கு விஷயம் தெரியும். ரைட், போலாமா? ரொம்ப ஜாலியாக இருக்கு, கேளுங்க. நல்லதோ வீணை என்று பெயர் சூட்டப்பட்டது, நல்லதோ வீணை என்று பெயர் சூட்டப்பட்டது, சப்த ஸ்வரங்களையும் வாரி கொடுக்க வல்லது அது. யார் கையில் கொடுக்கப்பட்டோம் என்ற நினைவின்றி இத்தனை காலம் ஜனித்திருந்தது. நல்லதோர் வீணை என்று பெயர் சூட்டப்பட்டது, சப்த ஸ்வரங்களையும் வாரி கொடுக்க வல்லது, யார் கையில் கொடுக்கப்பட்டோம் என்ற நினைவின்றி இத்தனை காலம் அது ஜனித்திருந்தது. தனக்கே தெரியாமல் பாதியும் தெரிந்து மீதியும் பயிரை மேய்ந்தவைகள் இப்போது தனித்திருக்கின்றன. தனக்கே தெரியாமல் பாதியும் தெரிந்து மீதியும் பயிரை மேய்ந்தவைகள் இப்போது தனித்திருக்கின்றன. புழுதியில் எரிந்துவிட்டு சந்தனத்திற்கு அல்லாடுகின்றன. புழுதியில் எரிந்துவிட்டு சந்தனத்திற்கு அல்லாடுகின்றன. நரம்புகள் அறுக்கப்பட்ட வீணையில் முகாரி கூட பாட முடியாத நிதர்சனம் முகத்தில் அரைந்தும் திருந்தவில்லை எனில், கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், மறுபடியும் படிக்கிறேன். நரம்புகள் அறுக்கப்பட்ட வீணையில் முகாரி கூட பாட முடியாத
வெற்று கிரகத்தில் வீணை நரம்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளலாம். எப்போது சரி செய்து கொள்ளலாம்? நரம்புகள் அறுக்கப்பட்ட வீணையில் முகாரி கூட பாட முடியாது என்ற நிதர்சனம் முகத்தில் அறிந்தும் திரிந்தவில்லை எனில் வேற்று கிரகத்தில் வீணை நரம்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளலாம். சரி, எப்போது சரியானாலும் சரி, அந்த வீணை யார் மூலமாக சரிப்படுத்தப்பட்டாலும் சரி, எப்போது சரியானாலும் சரி, ஒரே ஒரு நிபந்தனை கடவுளுக்கு, குரங்கிடம் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். கொடுக்கப்பட்டாலும் அதை மாற்ற வேண்டாம். அந்த குரங்கை குரங்காக விட்டு விடுங்கள். அந்த குரங்கை மனிதனாக மாற்றப்பட வேண்டாம். எப்படி? அந்த குரங்கை மனிதனாக மாற்றிவிட வேண்டாம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம இருப்போம். அஃப்கோர்ஸ் நம்மள மனுஷங்க தான். நமக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அந்த பசு கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பசு கூட நாம போட்டி போடுவோம். அது கிட்ட இருக்கிற ஒரு தசம ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு கெட்ட விஷயங்கள் 0.05, 0.5%, 1%, அவ்வளோதான் இருக்கும். 1000ல் 1, 100ல் 1, 10,000ல் 1, லட்சத்தில் 1. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லார்கிட்டையும் கெட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் மனுஷங்க தானே. அந்த கெட்ட விஷயங்கள் தசம ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு மிச்சம் 99.5% எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம நல்லவங்களா இருப்போம். இருக்கலாம், முயற்சி செய்வோமே. முடியாதுன்னு இருக்கு. ஓகே, பாய். ஏதோ நல்லது பேசிட்டு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் திட்டுங்க. நோ இஷ்யூ. பாய்.